ஹலோ வணக்கம். என் பேர் சரஸ்வதி. நான் கேகே நகர்லேருந்து வரேன். சில்வர் ஸ்பூன் சேனலுக்காக இன்றைக்கி பம்கின் அடை செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு ஜாரில் இதுக்கு தேவையான காஞ்ச மிளகாய், இதுக்கு தேவையான சோம்பு, இதுக்கு தேவையான உப்பு, இட்லி புழுங்கலரிசி. இது இட்லி புழுங்கலரிசியை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கணும். 1 கப்பு நான் அரிசி எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு 1/2 கப்பு தான் பருப்பு எடுத்துக்கணும். இப்போ இந்த அரிசியை நான் இதில் மிக்சியில் ஜாரில் போடுறேன். போட்டுட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய ஊற வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கிரைண்டரில் தான் அரைக்கணும், மிக்சியில் அரைக்கக்கூடாது. கெட்டியாக வரும். அப்போ தான் இதை நீங்கள் கிரைண்டரில் அரிசியை அரைச்சிக்கிட்டு மிக்சியில் மட்டும் நீங்கள் பருப்பை தனியாக அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், நான் அரிசி போட்டு இதை அரைச்சிட்டேன். இதேமாரி அரைச்சிக்கணும். கொஞ்சம் குறப்பாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ நம்ம அரைச்ச கலவையை இந்த பவுலில் போட போகிறோம். இப்போது நம்ம எல்லாம் ஊற வச்ச பருப்பு, பைத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்போ நான் இதை மிக்சி ஜாரில் போட்டு வடைக்கு அரைக்கிற மாதிரி தான் குறப்பாக தான் அரைச்சிக்கணும். இப்போ பருப்பு ரெடி ஆகிடுச்சு, அரைச்சாச்சு. இதேமாரி தான் நீங்கள் அரைக்கணும். இப்போ நான் இந்த கலவையை இந்த அரிசி மாவோடு நான் போடுறேன். இப்போ அடுத்தது நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு அரிஞ்ச கொத்தமல்லி போட்டிருக்கோம். அடுத்தது சாம்பார் வெங்காயம் போடுறோம். அடுத்தது கருவேப்பிலை போட போகிறோம். அடுத்தது மஞ்சத்தூள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள். பம்கின், இந்த துருவன பம்கின் இருக்குது. இது பச்சை கலர்லேயும் கிடைக்கும், அதையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் போடுறேன் பம்கின், துருவன பம்கின் இந்த அடமாவில் போடுறேன். இப்போ இதுக்கு தேவையானது எல்லாமே போட்டாச்சு. நம்ம இப்போ கலக்கணும். கையால் தான் தட்ட போகிறேன், அதனால் கையாலே பிசைஞ்சிடலாம். இதை ரெடி பண்ணால் மாவு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ தவா அதில் வைக்க போகிறோம். தட்டும்போது அதிகமாக தீ வச்சுக்கோங்க. இது மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இங்கே மூடி போட்டுடணும். இப்போ வெந்தாச்சுன்னு பார்ப்போம். ஓரளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம அடையை திருப்பி போட்டிருக்கோம். திருப்பி போட்டுட்டு 1 ஸ்பூன் இந்தமாதிரி எண்ணெய் ஊற்றுற ஸ்பூன் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி ஓட்டை பண்ணிக்கணும். இப்படி ஓட்டை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிங்கன்னா அது எல்லாம் நாலா பக்கம் அப்படி எல்லா பக்கமும் வெந்துடும். நம்ம அடை வந்தாச்சு. இது பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட்ற பிளேட்டுக்கு மாத்திரம் பம்கின் அடை ரெடி. சூப்பரான சுவையான மொறு பம்கின் அடை ரெடியாக இருக்குது. சில்வர் ஸ்பூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பம்கின் அடைக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஊற வச்ச அரிசி 1 கப், பம்கின் துருவினது 1 கப், பைத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்ந்த கலவை ஊற வச்சது 1 கப், காஞ்ச மிளகாய் 15, 1 கப் கொத்தமல்லி, நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கப் கருவேப்பிலை, தேவையான அளவு சால்ட்டு, சின்ன வெங்காயம் 1 கப்,